பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா விக்டோரியன் ஏஜ். ஸோ விக்டோரியன் ஏஜில் நடந்த முக்கியமான இன்சிடெண்ட், டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ விக்டோரியன் ஏஜ் அப்படின்றது நியர்லி 1837 டு 1901 ஏடி அந்த பீரியடை தான் விக்டோரியன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குயின் விக்டோரியா வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பீரியடில். இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எலிசபெத்தன் பீரியட் தான் நம்ம ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு அப்புறமா பிரிட்டன் ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னா அது இந்த குயின் விக்டோரியாவோட பீரியடில் தான். ஓகேவா. ஸோ அந்த டைமில் நிறையா டெக்னிக்கல் இன்வென்ஷன்ஸ், நிறையா டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. சயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நிறையா நியூ சயின்டிஸ்டாக இருக்கட்டும், ரைட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட நாலேஜ் அண்ட் இன்டெலெக்சுவல் பவரால் நிறைய விஷயங்களை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனும் இந்த பீரியடில் க்ரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கமர்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் எஜுகேஷன், மெடிசன் இந்த மாதிரி எசென்ஷியலான டிபார்ட்மெண்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலும் இன்னொரு பக்கம் கமர்ஷியலான என்டர்டைன்மெண்ட்டான விஷயங்களுக்கும் அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் நிறைய டெவலப்மெண்ட்டும் இருந்துச்சு. ஸோ இதை வந்து எரா ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிறைய இன்வென்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும்போது நிறைய பேர் அவங்களோட ஐடியாலஜிஸ் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து இன்வென்ட் பண்ணும்போது அது எல்லாத்தையும் மக்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எல்லாரும் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1851 கிறிஸ்டல் பேலஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேலஸில் வந்துட்டு அவங்க இது வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ண எல்லா குட்ஸையும் ஒரு பெரிய டிஸ்பிளே மாதிரி வச்சாங்க. ஓகேவா. ஸோ அது வந்து ஒரு கிரேட் எக்ஸிபிஷனாக இருந்துச்சு. அந்த மக்கள் எல்லாருமே ஒன் பை ஒன் வந்து அதை விசிட் பண்ணுற மாதிரி அவங்களோட டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் அந்த கண்ட்ரி பீப்புள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஸோ ஒரு கிரேட் எக்ஸிபிஷன் 1851 கிறிஸ்டல் பேலஸில் வச்சு நடந்துச்சு. அதர் சைடு இது எல்லாம் ஒரு பக்கம் எஜுகேஷன் ரிலேட்டடாக போயிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் சோஷியல் இன்ஜஸ்டிஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய இன்ஜஸ்டிஸ் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. எந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகுதோ அந்த டெவலப்மெண்ட் எப்போவுமே ஹை கிளாஸ் பீப்புளோட டெவலப்மெண்ட்டாக மட்டும்தான் இருக்கும். அவங்க பாவர்ட்டியில் இருக்கிறவங்கள எப்போவுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள், ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எப்போவுமே சஃபர் ஆகிட்டு தான் இருப்பாங்க. அவங்களோட ஒர்க்கிங் பிளேஸில் அவங்களுக்கு ப்ராப்பரான ரைட்ஸ் எதுவுமே இருக்காது. சேலரியிலையும் இன்ஜஸ்டிஸ் நடக்கும். இந்த மாதிரி அவங்களோட கண்டிஷன்ஸை பற்றி அந்த பீரியடில் இருந்த ரைட்டர்ஸ் வந்து அதை அவங்களோட ஒர்க்ஸில் ரிஃப்ளெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. லைக் சார்ல்ஸ் டிக்கன்ஸாக இருக்கட்டும், எலிசபெத்தன் கேஸ்கல், இவங்க எல்லாருமே அவங்களோட ஒர்க்ஸில் வந்து முக்கியமாக பாவர்ட்டியில் இருக்கிற ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளை பற்றி எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ சஃபரிங்கில் இருக்கிற அந்த பீப்புளை பற்றி வாய்ஸ் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஹை கிளாஸ் பீப்புளுக்கு அவங்களோட கண்டிஷன்ஸ் புரியும், அவங்க என்ன மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்கன்றது புரியும்னு சொல்லிட்டு இவங்களோட ஒர்க்ஸில் வந்து அதை பற்றி மென்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ சார்ல்ஸ் டிக்கன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட நாவல்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளோட சஃபரிங்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ரைட்டர்ஸ் வந்து அவங்களோட தீம் ஃபுல்லாகவே இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளோட சஃபரிங்ஸை வச்சு தான் எழுத ஆரம்பிக்கிறாங்க. தென் க்ரோத் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட்ஸ் வந்து நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு. நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் மற்ற கண்ட்ரீஸோடு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கனெக்ட் இருந்துச்சு. ஸோ ஈஸியாக அவங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் இந்த விக்டோரியன் ஏஜில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபார்மேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், முக்கியமாக லேபர் மூமெண்ட் அப்படின்றதும் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான பார்ட்டு தான். ஏன் அப்படின்னா மோஸ்ட்டாக அந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு ஃபுல்லாகவே இன்ஜஸ்டிஸ் நடந்துகிட்ருக்கு. நிறைய ரைட்டர்ஸ் அதை வாய்ஸ் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பீப்புளுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து நம்மளோட ரைட்ஸ்க்காக ஃபைட் பண்ணலாம் அப்படின்றது அவங்களுக்கு புரிய வரும்போது இந்த மாதிரியான மூமெண்ட், லேபர் மூமெண்ட் எல்லாம் க்ரியேட் ஆகிறதுக்கு அதெல்லாம் ஒரு சான்ஸாக இருக்குது. ஓகேவா. தென் பப்ளிக் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி. ஒரு பீரியடில் மக்களுக்கு எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸும் புரியுது. இப்போ ரைட்டர்ஸ் எல்லாரும் அவங்களோட ஒர்க்கில் மக்களுக்காக அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதை எல்லாரும் ரீட் பண்ணாதானே அவங்களுக்கு என்ன பேசுகிறாங்க அப்படின்றது புரியும், அவங்களோட ரைட்ஸை எப்படி வாங்குறதுன்னு சொல்லி அவங்களுக்கு புரியும். ஸோ அதனால் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு அந்த பீரியடில் தான் புரிய வருது. கொஞ்சமாவது நம்ம எழுத படிக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் ஆத்தர்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க. சில சோஷியல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற பீப்புள் வந்து என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றத நம்ம எந்த அளவுக்கு ரிச்னஸ்க்கு, ஹை கிளாஸ் பீப்புளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே
அதே அளவுக்கு எஜுகேஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த எஜுகேஷன் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. தென் மியூசிக் ஹால்ஸாக இருக்கட்டும், தேட்டர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நல்ல பாப்புலரான என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாமே கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நிறைய இடங்களில் அவங்க கல்ச்சுரலி பேக்வேர்டாக இருந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே இப்போ கொஞ்சம் டெவலப்மெண்ட் கொண்டு வராங்க. ஓகேவா? தென் ரியலிசம், நேச்சுரலிசம், சிம்பலிசம் இது எல்லாத்தையுமே லிட்ரேச்சரில் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்தால் மக்கள் வந்து இன்னும் நிறைய எழுத ஆரம்பிப்பாங்க, இன்னும் ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க, எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு லிட்ரேச்சர்லேயும் அவங்க என்னெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ எல்லாமே ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் ஒரு நேஷ்னல் மூமெண்ட் சார்ட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரிட்டிஷ் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு மூமெண்ட். 1836 வந்து இந்த சார்ட்டிசம் அப்படின்றத வந்து எமர்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு நேஷ்னல் மூமெண்ட். இது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தது எந்த டைமில் அப்படின்னா 1838 இருந்து 1848 அந்த பிட்வீன் டைமில் வந்து இது ரொம்பவே பீக்கில் இருக்குது. ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே அவங்களுக்கான டிமாண்ட்ஸை வந்து எடுத்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத வந்து டிமாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ஓனர்கிட்ட, ஹை கிளாஸ் பீப்புள் கிட்ட, ராயல் பீப்புள் கிட்ட வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் கேட்குறதெல்லாம் என்ன அப்படின்னா ரைட் டு ஓட், அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஈக்குவல் எலக்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் வேணும்னு கேட்குறாங்க. ஆனுவலி எலெக்டட் பார்லிமெண்ட் அண்ட் அபாலிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கிவன் டு த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் இருக்கிற பீப்புள் ஈஸியாக யாரோட லேண்டை வேணால் அவங்களுக்கு எடுத்துக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அது வந்து ஒரு பாவர்ட்டியில் இருக்கிற பீப்புள் அதை வச்சு தான் கல்டிவேட் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாலுமே அந்த ஒரு லேண்டை ஈஸியாக பார்லிமெண்ட் மெம்பர் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ரைட்ஸ்லாம் நீங்கள் இனிமேல் வைக்கக்கூடாது, எங்களோட லேண்ட் எங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் அதை எங்களுக்கே கொடுத்துடணும், அதை யாரும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய லாஸை வந்து கிரியேட் பண்ண சொல்லி இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் வந்து கொஷின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்டெலெக்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது சயின்ஸில் வந்து நிறைய ரெவல்யூஷன் கிரியேட் ஆச்சு. மக்கள் வந்து நிறைய திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க, நிறைய இன்வென்ஷன் நம்மளுக்கு வேணும் அப்படின்றத வந்து அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதோட ரிசல்ட்டாக சார்ல்ஸ் டார்வின் அப்படின்றவர் வந்து த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்ற ஒர்க்கை 1859 வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த ஒர்க்கில் அவர் எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா கடவுளை பற்றி பேசுகிறாரு. இப்போ வந்து நம்ம நிறைய சயின்ஸ் ரிலேட்டடாக போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக காடுக்கு அகேன்ஸ்டாக நம்ம கொஷின் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவரும் சயின்ஸ் அண்ட் காடை வந்து கம்பேர் பண்ணுறாரு. காட் அப்படின்ற அந்த ஒரு வேர்டுக்கு டெஃபினேஷன் கேட்குறாரு. அதே மாதிரி நிறைய சூப்பர் நேச்சுரல் பிலீவ்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? மக்கள் வந்து பிளைண்டாக சில விஷயங்களை நம்பிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஷின் பண்ணுறாரு. ஸோ ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்ற அந்த ஒரு புக்கு தான் ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக இருக்குது. நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து ட்ரிகர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. சயின்ஸையும் காடையும் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கிது அவங்களுக்கு. ஸோ அவங்களும் கொஷின்ஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் காட் அண்ட் ஆல்சோ ஃபேத் அண்ட் ரீசன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நடுவில் ஒரு கான்ஃப்ளிக்டை வந்து இந்த ஒர்க் க்ரியேட் பண்ணுது. தென் விக்டோரியன் மொராலிட்டி அண்ட் ரிவோல்ட். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? மென் வந்து பப்ளிக் பிளேஸில் வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஃபீமேல் வந்து பைசைக்கிள்ஸ் ரைடுக்கு அலௌட் கிடையாது, இந்த மாதிரி சில சில்லியான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்றது ஓகே, பட் விமனுக்கு சில ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சில அன்வான்டான ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக கொஷின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மொராலிட்டி அப்படின்ற ஒரு பேரில் விமனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு சொல்லி அதுக்கு அகெயின்ஸ்டாக கொஷின் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டென்னிசன் இதை பற்றி எழுத ஆரம்பிக்கிறாரு. விக்டோரியன் பீரியடில் மொராலிட்டின்றது ஓகே தான், பட் அந்த மொராலிட்டி அப்படின்ற பேரை வச்சுட்டு ஒருத்தங்களை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, அவங்களோட ஃப்ரீடமை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டென்னிசன் வந்து அவரோட ஒர்க்கில் விக்டோரியன் பீரியடில் இருக்கிற அந்த மொராலிட்டியை வந்து கொஷின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் அவரை தொடர்ந்து தாமஸ் கேலி, மேத்யூ ஆர்னால்ட், வில்லியம் மேக்பீஸ் இவங்க எல்லாரும் சட்டரிக்கலாக அந்த பீப்புளோட லைஃப்பை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து மாரல் வேல்யூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை இந்த மாரல் வேல்யூஸ் எல்லாமே லோ கிளாஸ் பீப்புளுக்காக மட்டும்தானா, இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் சட்டரிக்கல் வேல அவங்களோட ஒர்க்ஸில் ப்ரெசென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ரைட்டர்ஸ் தான் எல்லா மூமெண்ட்லேயுமே எல்லா ஏஜ்லேயுமே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது, மக்களுக்கு வந்து அவங்க திங்க் பண்ணுறதுக்கு அவங்கள ட்ரிகர் பண்ணுறது இந்த ரைட்டர்ஸாக தான் இருப்பாங்க. ஓகேவா? அவங்களோட ஒர்க்ஸ் மூலமாக தான் மக்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் நிறைய ரெவல்யூஷன்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மக்கள் எல்லாருமே அவங்களுக்கும் ஒரு ஐ ஓப்பனிங் மூமெண்ட்டாக இருக்குது. அந்த புக்ஸை ரீட் பண்ணும்போது அவங்களுக்கான ரைட்ஸ் என்ன அப்படின்றத வேற ஒரு ஆத்தர் அவரோட ஒர்க்கில் சொல்கிறது மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? ஸோ மக்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான மெத்தடாக இந்த புக்ஸை ரைட்டர்ஸ் பார்த்தாங்க.
ஃபர்ஸ்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக ஓப்பனாக சர்ச்சஸில் அவங்களுக்கு இருந்த கான்ஃப்ளிக்ட்டை வந்து எடுத்து வைக்க ஆரம்பித்தாங்க. சர்ச்சஸில் என்ன மாதிரியான கரப்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது, சர்ச்சஸில் இருக்கிற சிஸ்டம்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சஸ்க்கு அகேன்ஸ்டாக அவங்களுக்கு இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஓப்பனாக எடுத்து வச்சது ஆக்ஸ்ஃபோர்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு இருக்கிற கான்ஃப்ளிக்ட் எல்லாத்தையும் இந்த விக்டோரியன் ஏஜில் வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நிறைய ரைட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அவங்க காட் சயின்ஸை வந்து எந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ, அதில் எப்படி ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினச்சாங்களோ, அதே மாதிரி சர்ச்சில் இருக்கிற அந்த சிஸ்டமை வந்து எல்லாருமே பிளைண்டாக நம்பிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? இவங்க தான் சுப்பீரியர், அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அதையும் இப்போ வந்து கொஷின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் விக்டோரியன் ஏஜில் வந்து என்ன மாதிரியான ஃபார்ம் ஆஃப் லிட்ரேச்சர் ரொம்ப பீக்கில் இருந்துச்சு அப்படின்னா நிறைய நாவல் எழுத ஆரம்பித்தாங்க. பொயட்ஸ் அண்ட் ப்ரோஸ் ரைட்டர்ஸை விட கம்பேர் பண்ணும்போது நாவலிஸ்ட் வந்து நிறைய நாவல் ரைட்டர்ஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஓகேவா? நாவல் நிறைய பேர் எழுத ஆரம்பித்தாங்க. தென் பேப்பராக இருக்கட்டும், இல்லை பிரிண்டிங் காஸ்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. இது ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால புக்குக்கான அந்த டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாச்சு. ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தானே நம்மளுக்கு புக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கி ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நாவல் வந்து அந்த டைமில் ரொம்பவே அவைலபிளான ஒரு சோர்ஸாக இருந்துச்சு. ஸோ ஒரு சோஷியல் ரைட்டர், ஒரு நாவலிஸ்ட் பீப்புள் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களோட ஒர்க்ஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் பயாலஜி ரிலேட்டடாக ஒரு அட்வான்ஸை வந்து க்ரியேட் பண்ணுது சார்ல்ஸ் டார்வின்ஸ் அப்படின்றவர். தியரி ஆஃப் எவல்யூஷன் அப்படின்றத க்ரியேட் பண்ணுறாரு. தென் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க வந்து எக்ஸ்ரேஸ் அண்ட் ரேடியோ ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டடாக மெடிசன் அண்ட் ஆல்சோ எஜுகேஷன் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் சயின்ஸ் ரிலேட்டடாக என்ன மாதிரியான இன்வென்ஷன்ஸ் எல்லாம் தேவைப்படுதோ எல்லாத்தையுமே இந்த விக்டோரியன் பீரியடில் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி, ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பித்தாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இன்வென்ட் பண்ணாங்க. லைக் இப்போ மெடிசன் சைடில் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெம் தியரி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி சில வேக்சின்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. தென் டெலிகிராஃப், டெலிஃபோன், ஃபோனோகிராஃப், லைட் பல்ப் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன இன்வென்ஷன்ஸ் அது எல்லாமே ரிசர்ச்சில் இருந்தது. இந்த விக்டோரியன் பீரியடில் ஒரு கம்ப்ளீட்டான இன்வென்ஷனாக க்ரியேட் ஆச்சு. ஓகேவா? நிறைய விமன் ரைட்டர்ஸ் க்ரியேட் ஆனாங்க. எல்லாரும் அந்த புக்கு வந்து சீப்பாக கிடைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேர் ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. ரீட் பண்ணும்போது அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க, திங்க் பண்ணுவாங்க, அவங்களாலையும் எழுத முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்குள்ளே வரும் இல்லையா? அப்போ நிறைய ஃபீமேல் ரைட்டர்ஸ் வந்து எழுத ஆரம்பித்தாங்க. தென் அந்த டைமில் தான் காலனைசேஷன், ஆஃப்ரிக்கா, ஏஷியா, ஆஸ்திரேலியா அந்த மாதிரியான ஏரியாஸை வந்து காலனைசேஷன் பண்ணதும் இந்த விக்டோரியன் ஏஜில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பீரியடில் இருந்த இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பொயட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா ஆல்ஃப்ரெட் லார்ட் டென்னிசன். இவர் வந்து லெஜெண்ட்ஸ் ஆஃப் கிங் ஆர்த்தர் அண்ட் ஹோமர்ஸோட இலியட் அண்ட் ஒடிசி இது எல்லாத்தையும் ஒரு சப்ஜெக்ட் மேட்டராக எடுத்து அதிலிருந்து பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இவரோட ஃபேமஸ் போம்ஸ் எல்லாம் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். தென் ஆல்ஃப்ரெட் ப்ரௌனிங் அப்படின்றவர் வந்து இவர் மோஸ்ட்டாக ட்ரமாட்டிக் மோனலாக் தான் இவர் ஃபேமஸ். தென் இவரோட ஒய்ஃபான எலிசபெத் ப்ரௌனிங் இவங்களும் ரொம்ப லிமிட்டடான ஒர்க்ஸ் தான் எழுதியிருப்பாங்க. தென் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொயட் அஸ் வெல் அஸ் த கிரிட்டிக் மேத்யூ ஆர்னால்ட். போமாக இருக்கட்டும், அட் த சேம் டைம் லிட்ரரி கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே பெருசு இல்லையா? ஸோ நிறைய கிரிட்டிக்கல் ஒர்க் அண்ட் ஆல்சோ நிறையா போம்ஸும் அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. தென் டான்டே கேப்ரியல் ரொசாட்டி அப்படின்றவர் இவர் வந்து பெயிண்டர் அண்ட் ஆல்சோ பொயட். இவங்களோட சிஸ்டர் கிறிஸ்டியானா ரொசாட்டி. ஸோ இதில் வந்து மோஸ்ட்டாக சில ரைட்டர்ஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ரைட்டர்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரியும் நிறைய ரைட்டர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருப்பாங்க. ஓகேவா? தென் இது வந்து பொயட்ஸ். தென் நாவலிஸ்ட் யாரெல்லாம் அப்படின்னா சார்ல்ஸ் டிக்கன்ஸ், ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ரைட்டர் இல்லையா? ஸோ சார்ல்ஸ் டிக்கன்ஸ் வந்து நிறைய ஃபேமஸான ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அவரோட நாவல்ஸ் தான் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ரோல் எல்லா இடத்துலையும் ப்ளே பண்ணிகிட்டு இருக்குது. தென் வில்லியம் மேக்பீஸ், தென் ஜார்ஜ் எலியட் அப்படின்றவங்களோட ரியல் நேம் மேரி ஆன் ஈவன்ஸ். அவங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணக்கூடாது, அந்த டைமில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லை அப்படின்ற ஒரு ரீசன்னாலையும் அவங்க வந்து ஜார்ஜ் எலியட் அப்படின்ற நேமில் வந்து எழுதிட்டு இருந்தாங்க. இவங்களும் நிறைய ஃபேமஸான ஒர்க் எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சார்லட் பிராண்டே, எமிலி பிராண்டே அண்ட் ஆன் பிராண்டே இவங்க 3 பேருமே சிஸ்டர்ஸ் இல்லையா? இவங்க வந்து பிராண்டே சிஸ்டர்ஸ் அப்படின்னு இவங்களை மென்ஷன் பண்ணுவாங்க. 3 பேருமே ரொம்பவே லிமிட்டடான ஒர்க்ஸ் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் எல்லா ஒர்க்ஸுமே ரொம்பவே சிக்னிஃபிகண்ட்டான ஒர்க்காக இருக்குது லிட்ரேச்சரில். 3 சிஸ்டர்ஸுமே அவங்களுக்கு ஒரு பென் நேமோட தான் ரைட்டிங்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? 3 சிஸ்டர்ஸுமே அவங்களுக்கு பெல்னு முடிகிற மாதிரி ஒரு பென் நேமோட தான் அவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ஐடென்டிட்டியை அவங்க எந்த இடத்துலையுமே ரிவீல் பண்ணலை. தென் தாமஸ்
தாமஸ் ஹார்டி இவரும் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபிகர் இல்லையா? ஸோ தாமஸ் ஹார்டி இவரோட செமி ஃபிக்ஷனல் பிளேஸ், அவரோட ஒர்க்ஸ்லலாம் நாவலில் எல்லாமே அவர் மென்ஷன் பண்ணுற ஒரு ஃபிக்ஷனல் பிளேஸ் என்னவா இருக்குது அப்படின்னா வெசெக்ஸ். ஓகேவா? வெசெக்ஸ் அப்படின்ற இடத்த அவர் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுவார். தென் லெவிஸ் கெரல் இவரோட ரியல் நேம் சார்ல்ஸ் லெட்விச். இவர் தான் ஆலிஸ் இன் த வண்டர்லேண்ட் எழுதியிருக்கிறாரு. தென் லாஸ்ட்லி ஆர்தர் கெனான் இவர் வந்து ஒரு 4 நாவல் 56 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்கிறாரு. எல்லாமே ஷெர்லா ஹோம்ஸோட அந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் அவங்களோட நாவல்ஸ் எல்லாமே எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அந்த கேரக்டரை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதும் இவங்க தான். ப்ரோஸ் ரைட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா தாமஸ் கேலி இவர் வந்து ஒரு வேர்டை காயின் பண்ணியிருக்கிறாரு. கண்டிஷன் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ற வேர்டை வந்து காயின் பண்ணியிருக்கிறாரு. தென் தாமஸ் பெபிங்டன் மெக்காலே இவர் வந்து பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியன், இவரும் நிறைய ஒர்க்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. லாஸ்ட்லி பிளே ரைட் யார் அப்படின்னா ஆஸ்கர் வைல்ட். விக்டோரியன் பீரியட்ல இருந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளே ரைட் ஆஸ்கர் வைல்ட். இவரும் நிறைய ஒர்க்ஸை வந்து விக்டோரியன் பீரியடில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன், எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் விக்டோரியன் ஏஜோட ஒரு ப்ரீஃப் பேக்ரவுண்ட். இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.